எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய், ஹோப் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு டீசரை வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த என்ன டீசர், அது என்ன மாதிரியான ஒரு படம்ன்றதை நீங்கள் தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எஸ், நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் ஆகிட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். हम क्या चाहते हैं? हम क्या चाहते हैं? இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. அதுல எதுலயும் இல்லாம இங்க காஷ்மீர்ல சோபியான்ல நம்ம 44 ஆர் சீட்டா கம்பெனில இருக்கீங்கன்னா you are all the chosen ones. பா, இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். அங்க இருக்க உனக்கு காட்டு. டெரரிசம் யோசிச்சாலே ராஷ்டிரிய ரேபிள்ஸ் வந்து நெத்தி போட்டலே சுடுவாண்டான்னு அலறணும். Who are we? What the who are we? சிவா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட், ஒரு மூவி அப்படின்னு வந்துட்டு நான் இதை வந்து தைரியமாக சொல்லலாம். இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். அங்க இருக்க உனக்கு காட்டு. அவர் போட்டிருக்க ஹார்ட் ஒர்க்குக்கு, அந்த டெடிக்கேஷனுக்கு, அந்த ஒர்க் அவுட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இந்த அமர் அப்படின்ற ஒரு படம். இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. சான்ஸே இல்லை. ஆல்ரெடி வந்துட்டு இது ஆக்சுவலி மிலிட்ரி கான்செப்டில் சிவானாக்கு வந்து இது 2வது மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாக்டர், அதில் வந்துட்டு அந்த மிலிட்ரி கேம்ப் அந்த மாதிரி இருக்கும். பட் அதில் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஜஸ்ட் அண்ணன் வந்துட்டு ஒரு ஆக்சுவலி கேம்பில் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். இதில் வந்து அண்ணன் வந்து ஒரு சோல்ஜர், அவர் கீழே ஒரு டீம் இருக்குது, சீட்டா அப்படின்ற ஒரு டீம். சீட்டா கம்பெனில இருக்கீங்கன்னா you are all the chosen ones. அந்த டீமை வந்துட்டு அவர் எப்படி லீட் பண்ணி இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறவங்கள எப்படி வந்து அவர் வந்து அழிச்சாரா இல்லையா, அதுதான் வந்து இந்த ஸ்டோரி இதுவாக இருக்குன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியனாக இருக்குது இந்த ஒரு டீசர் பார்க்கும்போது. ஸோ இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆர்மி பேஸ்டு மூவின்னும் போது ரொம்பவே அதுக்கு மெனக்கெட்டு டெடிக்கேட்டடாக பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். ஸோ சிவானந்த் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி ப்ரோ பண்ணுறாரு. சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயத்துக்கு இப்படி பண்ணால் இந்த விஷயம் நின்றோன்னு தெரியும். பட் ஆனால் அது எப்படி எந்த மெத்தடில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு இது வந்துட்டு இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அமர் அப்படின்ற ஒரு படத்தில் நம்மளோட சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து இதோட முடிவடைகிறது. உங்களை இன்னொரு வீடியோ திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.